வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 2025 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ட்ரம்ப் வேற, இப்போ இருக்கிற ட்ரம்ப் வேற. இந்தியர்கள் மாத்திரம் ஒரு மனசில் ஒரு ஃபீல் இருக்குது. என்னென்னா, பாகிஸ்தானுக்கு எதிராக அமெரிக்கா நம்மளுக்கு கூட களம் இறங்கும் அப்படின்ட்டு வரலாறு படித்தா நம்மளுக்கு தெரியும். அதாவது இது வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக மட்டுமே அமெரிக்கா இருந்திருக்கிறதே தவிர இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு க்ஷணம் கூட இருந்ததில்லை. ஏன்னா they don't have the capacity to do that. அதாவது இந்தியாவுக்கு எதிராக அதாவது டைரக்டாக நேருக்கு நேராக மோதி அந்த வீரமோ இல்லை அந்த தைரியமோ இல்லைன்னா அதற்கான திறமையோ பாகிஸ்தானியர்கள் கிடையாது. 38 நாட்களில் 15 முறை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நான் மீடியேட் செய்தேன். என்னையோட சேர்த்து 15 எக்ஸ்ட்ராவா 2 அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல 2 ப்ராப்ளம் வந்திருக்கு. என்னன்னா, ஒன்னு இஸ்ரேல் ஈரான் வந்துருச்சு, இன்னொன்னு இந்தியா பாகிஸ்தான் வந்துருச்சு. இவங்களோட பேச்சு எடுபடலை அப்படிங்கிறது இப்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது. ட்ரம்ப் அவர்கள் ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அப்படின்னு இருக்காரு, இன்னொரு நாட்டுடைய தலைமை பீடம் பிரதமர் இருக்காரு. அந்த பிரதமரை எப்படி அழைக்கணும் அப்படின்னு இருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, பக்கத்து ஊர்ல இருக்க வாங்கன்னு கூப்பிடுறது அது நட்பு விஷயத்துல கூப்பிடலாம். ஆனா பக்கத்துல யாரை உட்கார வச்சு நீங்க கூப்பிடுறீங்க? இஸ்ரேல் ஈரான் 2 பேருமே யார் சொல்றதையும் கேட்காத 2 பசங்க சண்டை போடுற மாதிரி. அதாவது ஈரான் ட்ரம்ப் இல்ல, யார் சொன்னாலுமே கேட்க போறது இல்ல. இஸ்ரேல் கேட்பாங்களா? இஸ்ரேல் கேட்டாங்களா? இப்ப இதுக்கு முன்னாடி பைடன் சொன்னாரு, கேட்டாங்களா? பேசு தமிழா பேசினேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் புவிசார் அரசியல் ஆய்வாளர் திரு கணேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார், சமீபத்தில் பாகிஸ்தானுடைய ராணுவ ஜெனரலாக இருக்கக்கூடிய ஆசிம் முனிர் அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்தார். அங்கே அவருக்கு வெள்ளை மாளிகையில் விருந்து அளிக்கிறதெல்லாம் தகவல் வருது. எப்படி பார்க்குறீங்க இந்த பாகிஸ்தான் இந்த அமெரிக்காவுடைய உறவு? பாகிஸ்தான் அமெரிக்கா உறவுன்றது 1947 இருக்கு. இப்போ எல்லாம் புதுசுலாம் கிடையாது. இந்தியர்கள் மாத்திரம் ஒரு மனசுல ஒரு ஃபீல் இருக்கு. என்னன்னா, பாகிஸ்தானுக்கு எதிராக அமெரிக்கா நம்மளுக்கு கூட களம் இறங்கும் அப்படின்ட்டு வரலாறு படித்தா நம்மளுக்கு தெரியும். அதாவது இது வரைக்கும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக மட்டுமே அமெரிக்கா இருந்திருக்கிறதே தவிர இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு க்ஷணம் கூட இருந்ததில்லை அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இல்லை, இதில் ஒரு என்னோட புரிதலுக்காக கேட்குறேன். அதாவது இதில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு என்ன லாபம்னு நினைக்கிறீங்க? பாகிஸ்தான் அப்படின்னு இருக்கிறதே அமெரிக்காவுக்கு லாபம் தான். ஏன்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாக்கப்பட்டதே 1936 பிளான். 1947 ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி தான் பாகிஸ்தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் அதோட பிளான் எப்போ போடுறாங்க அப்படின்னா 1930 போடுறாங்க. அது உலக போருக்கு முன்னாடியே. என்னன்னா, சோவியத் யூனியன் எக்ஸ்பான்ஷன் ஆகுது. சோவியத் யூனியன் எக்ஸ்பாண்ட் ஆகி அது ஒரு பெரிய சைஸ்ல கன்சிடரபிள் சைஸ்ல வளரும் போது அவங்க அரேபியன் சீக்கு வந்துடக்கூடாது. அதாவது இந்திய பெருங்கடல் பகுதியில் அவங்க சோவியத் யூனியன் எக்ஸ்பாண்ட் ஆகி வரக்கூடாது. அந்த பகுதி வராமல் இருக்கணும்னா இந்தியாவோட சோவியத் யூனியன் சேரக்கூடாது. இந்தியா சுதந்திர பேச்சுவார்த்தை நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அப்போ போராட்டம் நடக்குது, உயிர் தியாகம் பண்ணி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அப்போ யூகே, அதாவது ஐக்கிய ராஜ்யமும் அமெரிக்கா, இந்த 2 நாடும் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்தியாவும் சோவியத் யூனியனும் சேரக்கூடாது. அதுக்கு ஒரு கிளியர் கட் ஒரு பிளான் வேணும். ஸோ அப்போ இந்தியாவை பால்கனைஸ் பண்ண, அதை 2ஆக பிரிக்கணும். ஸோ எந்த பேசிஸில் பிரிக்கலாம்னா, ஒரே வழி மதத்தின் பேராக பிரிக்கணும். ஸோ பிரித்து விட்டோம்னா அந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் கண்ட்ரோல். அதாவது சோவியத் யூனியன் எக்ஸ்பான்ஷன் வருதுன்னா நடுவில் ஒரு பஃபர் ஜோன் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த கண்ட்ரோல் இவங்க வச்சுக்கலாம் அப்படின்றது தான் பிளான். இட் வென்ட் ஆஸ் பர் பிளான். அது பண்ண பிறகு ஒரே ஒன்று மாத்திரம் அவுட் ஆஃப் பாக்ஸில் வந்தது என்னன்னா, காஷ்மீர் முதல்ல அந்த காஷ்மீர், அதாவது 527 அரசாங்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் மாகாணங்கள், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒன்று மாத்திரம் விட்டது ஜவஹர்லால் நேரு கிட்ட கொடுத்தாங்க. அது ஒன்று சொதப்பிட்டார் அவர். ஸோ அதில் என்னன்னா, முதல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தனியாக இருப்பேன் அப்படின்னாங்க. அப்புறம் தனியாக இருக்க முடியாது. ஸோ ஒன்று இந்தியாவோட சேரணும், இல்லை பாகிஸ்தானோட சேரணும். அப்புறம் கடைசியில் இந்தியாவோட சேரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்தியாவோட சேரணும்னு ஆக்சஷன் கொடுத்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய ட்ரைப்ஸை வச்சு ஜம்மு அண்ட் காஷ்மீரை 2ஆக பிரிக்கிறாங்க. ஸோ ஆக்குபை பண்ண வராங்க. பேக்ரவுண்டில் யார் நிற்கிறான்னு பார்த்தீங்கன்னா, யூகே தான் நிற்கிது. யூகே யூஎஸோட ஃபோர்ஸஸ் தான் அங்கே பேக்கில் ஒர்க் பண்ணது. பாகிஸ்தானால அந்த பகுதியில் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. 1947 இன்னி வரைக்கும் பாகிஸ்தான் அந்த இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா வேற யாராவது ஒருத்தர் அங்கே போய் உட்காரணும். ஏன்னா they don't have the capacity to do that. அதாவது இந்தியாவுக்கு எதிராக
அதாவது டைரக்டா நேருக்கு நேராக மோதி அந்த வீரமோ இல்லை அந்த தைரியமோ இல்லைன்னா அதற்கான திறமையோ பாகிஸ்தானியர்கள் கிடையாது. இது வந்து நீங்க என்ன வேணா எடுத்துக்கோங்க. நான் சொல்றது கொஞ்சம் தடிமனான வார்த்தையாக கூட இருக்கலாம். ஆனாலும் இதுதான் உண்மை. இன்னி வரைக்கும் 1947 இன்னி வரைக்கும் பாகிஸ்தானால நேருக்கு நேர் மோதி இந்தியாவோட ஜெயிக்க முடியாது, அது எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலும். ஸோ அப்போ 1947-48 யார் பின்னாடி நின்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க யூகேவும் யூஎஸும் தான் பேக்ரவுண்டில் நின்று பாகிஸ்தானை வந்து ஒரு செல்ல பிள்ளையா வளர்த்து விட்டு அது மூலமாக திருப்பி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மாத்திரம் இருந்ததுன்னா இன்னைக்கு பாகிஸ்தானோட நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா? நம்ம டைரக்டா தஜ்கிஸ்தான் வழியா இல்லை ஆப்கானிஸ்தான் வழியா நம்மளால வந்து ஆக்சஸ் இருக்கும் நம்மளுக்கு சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கும். வி கேன் கோ அப் டு ரஷ்யா. ஸோ இந்த ரூட்டை கட் பண்றதுக்காக இப்போ நீங்க வேணா பாருங்களேன், பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மேப் இருக்கு இல்லையா, அதை மாத்திரம் எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவுக்கு ஆக்சஸ் கிடையாது. பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரை உள்ள கொண்டு வந்து வச்சிங்கன்னா மேப்ல, தென் வில் ஹாவ் ஆக்சஸ் டு டைரக்டா சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரீஸ் த்ரூ like we can go up to Moscow. ஸோ எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அப்போ யார் தடுத்து நிறுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் த சேம் 2 countries யூகே அண்ட் யூஎஸ். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் அதை கன்வீனியண்ட்டாக மறைச்சிட்டு, அதாவது அமெரிக்காவும் யூகேவும் என்னமோ இந்தியாவுக்கு ஆதரவாக பாகிஸ்தானோட எதிரியாக இருந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்களே தவிர எல்லா ஊடகத்தின் வாயிலாக. ஆனால் இன்னி வரைக்கும் யூகேவும் சரி யூஎஸும் சரி இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு மூவ் கூட பாகிஸ்தானுக்கு எதிராக எடுத்து வச்சிருக்காங்க. அந்த ஊடகங்கள் நரேட்டிவையும் தாண்டி ட்ரம்ப் அவர்களாலே சொல்லப்பட்டது தானே, பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் கரெக்ட் அப்படின்னு கூறியிருந்தாரு. ஆனா இன்னைக்கு ஆசி முனியரை கூப்பிட்டு வெள்ளை மாளிகையிலே விருந்து வைக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் போஸ்ட் ஆபரேஷன் சிந்தூர், இந்த ஆபரேஷன் சிந்தூர் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கிறத எப்படி எடுத்துக்க முடியும்? அவர் வந்து பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னார். பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்ப அந்த தேவை இருந்திருக்கு. எலெக்ஷன்ல வின் பண்றதுக்கு ஒரு தேவை இருக்கு. ரெண்டாவது விஷயம், அது வந்து நேச்சுரல் ட்ரம்ப்பா இருக்கலாம். அவரோட மனசை என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து மோடி அப்படின்ற ஒரு தனி மனிதர் மீது ஒரு பற்று இருக்கலாம், ஒரு நட்பு அந்த பாசம் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் பிரசிடென்ட் ட்ரம்ப் அப்படி இருப்பாரா அப்படின்னா, பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கு. பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன பிரஷர்னா, அவருடைய நாட்டுக்கு அழுத்தம், அவருடைய நாட்டிலிருந்து அழுத்தம், அவருடைய நாட்டில் இருக்க சில ஆர்கனைசேஷனோட அழுத்தம் இருக்கலாம். கண்டிப்பா அது வந்து எந்த ஒரு பிரசிடென்டாலும் அப்படிதான் பண்ணி ஆகணும். அதாவது பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு வேணா பேசலாம், பிரசிடென்ட் ஆகி உட்கார்ந்த பிறகு அந்த மாதிரி பேசினாதான் அவரால் அங்க சர்வே ஆக முடியும். அப்படி மாத்தி பேசினார்னா ஒரு அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசு அங்க இருக்க பிரசிடென்ட்டுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க முடியும் நம்புறீங்களா? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா அழுத்தம் இருக்கு. ஏன்னா அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் 38 நாட்களில் 15 முறை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நான் மீடியேட் செய்தேன். என்னையோட சேர்த்து 15 தடவை இன்னி வரைக்கும் சொல்லிடுறேன். இன்னும் நம்ம இது முடிக்கும் போது மேபி 16ஆவது தடவை கூட சொல்லலாம் தேவை. ஏன்னா அதுக்கான தேவை அவருக்கு இருக்கு. ஏன்னா அவருக்கு அந்த ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் அவர் அதை சொல்றாரு. அது அவருக்கும் தெரியும், உலகத்துக்கும் தெரியும், அமெரிக்க மக்களுக்கும் தெரியும். ஆனால் அதை திருப்பி எதுக்கு சொல்றாருன்னு தெரியாது. இது வரைக்கும் யாருமே அதாவது வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் நேற்றுக்கு பிரதமர் அவர்களே சொல்லிட்டாரு. இதில் வந்து ஹையஸ்ட் ஆஃபீஸ் சொன்னால் அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது. ஸ்போக்ஸ் பர்சன் சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம், இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லுச்சு, இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சரே சொன்னார். இதெல்லாம் சொன்ன போது கூட இவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, நேற்றுக்கு பிரதமர் அலுவலகத்துக்கு பிரதமரே சொல்லிட்டாரு ஃபோன் பண்ணி, இதை வந்து நாங்களே தான் நிறுத்தணும், நீங்கள் சொல்லி நிறுத்தலை அப்படின்றது. அதை தான் நான் அடுத்த கேள்வியாக வைக்கலான் இருந்தேன். நாட்டினுடைய சுப்பீரியரே சொல்லிட்டாரு, கிட்டத்தட்ட எங்களுக்கு யாரும் மத்தியஸ்தம் பண்ற அவசியமும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாரு. ஆனா திரும்ப ட்ரம்ப் அவர்களை சொல்ல வேண்டிய காரணம் என்னவா இருக்கும்? அவருக்கு அந்த ஊர்ல மைலேஜ் தேவை. அதாவது இப்போதைக்கு அவருக்கு வந்து அவர் வரும்போது 2 இடத்துல பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஒன்று வந்து அவர் வந்து ஜனாதிபதியா இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காசால இஸ்ரேல் அந்த ஆக்குபேஷன் ஃபோர்ஸஸ்லாம் இருந்தாங்க. ஸோ அதை நிறுத்தணும்னு சொன்னார். யுக்ரைன் ரஷ்யா போர், அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்டரி ஆபரேஷன் போயிட்டு இருக்கு. இந்த 2 இடத்துல தான் பிரச்சனை போயிட்டு இருந்தது அவர் வரும்போது. ஸோ இது 2த்தையும் நிறுத்துறது தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். என்னென்ன, அமெரிக்காவில் வந்து உள்நாட்டு பிரச்சனையை மறைக்கிறதுக்கு வெளிநாட்டில இருந்து ப்ராப்ளத்தை எடுத்துட்டு வருவாங்க. அவங்க உள்நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கலாம், இருந்தாலும் அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டுடைய ஜனாதிபதிகள் எப்படி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்களுடைய நாட்டுடைய பிரச்சனையை திசை திருப்புவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை உள்நாட்டில் பேசி அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிட்டோம், நம்ம உலகத்தோடைய நாட்டாம அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக தான் புஷ் பண்ணுவாங்க. அது காலங்காலமாக நடக்கிற விஷயம். அது பேர் ரேலி ரவுண்ட் த ஃபிளாக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எஃபெக்ட்ல அந்த பீப்புள் வந்து ஒரு ஜனாதிபதி வந்து ஒரு பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அதில் உள்நாட்டு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மறைப்பாங்க. ஸோ அமெரிக்க மக்களுடைய எண்ணங்கள் அப்படிதான் அப்படியே
இது வரைக்கும் அப்படிதான் போயிருக்கு. அதை தான் அவர் ட்ரை பண்றாரு. ஆனா இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா எக்ஸ்ட்ராவா 2 அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல 2 ப்ராப்ளம் வந்திருக்கு. என்னன்னா ஒன்னு இஸ்ரேல் ஈரான் வந்துருச்சு, இன்னொன்னு இந்தியா பாகிஸ்தான் வந்துருச்சு. இவங்களோட பேச்சு எடுபடலை அப்படிங்கிறது வந்து இப்போ வெட்ட வெளிச்சமா தெரியுது. அதாவது ட்ரம்ப் வந்து முதல்ல போய் புட்டினோடைய நான் வந்து என்ன சொன்னார்னா, நான் இன்னைக்கு ஜனாதிபதி ஆனா இந்த முதல் கையெழுத்து நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய பேசிட்டு இருப்பாங்க. ஸோ நான் சொல்றது லோக்கல் பாலிடிக்ஸ்ல. அதே மாதிரி அவர் வந்து அவர் ஊருடைய பாலிடிக்ஸ், அவர் ஊர்ல ஜனாதிபதி ஆகும் போது அவர் சொன்ன ஒன் ஆஃப் த என்ன சொல்றது வாக்குறுதிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் கையெழுத்து நான் உக்ரைன் வார நிறுத்துவேன் அப்படின்னு இதுதான் சொன்னார். அவர் பதவி ஏற்கும் போது அதை பதவி ஏற்கிறதுக்கு அந்த கேம்பெயின் முதல்ல சொன்னார், ஃபர்ஸ்ட் திங் ஐ டூ இஸ் ஸ்டாப் உக்ரைன் வார். அவர் வந்து ஜனவரி மாதம் 20ஆம் தேதி பதவி ஏற்றாரு. இன்னைக்கு வந்து ஜூன் மாதம் 19ஆம் தேதி. ஸோ இன்னும் ஒரு நாள் போச்சுன்னா எத்தனை மாதம் போச்சுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு மாதத்தில் முடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஓடி போச்சு, 4-5 மாதம் ஓடி போச்சு. ஸோ இந்த 5 மாதத்தில் அவரால் எதையுமே செய்ய முடியல. ஓகேவா? ஸோ உக்ரைன் ரஷ்யா போரில் அவரோட பேச்சு எடுப்படல. புட்டின் கேட்கலன்னா பரவாயில்ல, செலன்ஸ்கியும் கேட்கல. ஸோ அது ஓரம் வச்சுடுங்க. ஸோ ஐரோப்பா கண்டத்தில் இருந்து யாராவது கேட்பாங்களான்னு பார்த்தா ஐரோப்பா கண்டத்துலையும் யாரும் கேட்கறது இல்லை. ஸோ அதுவும் முடிஞ்சிச்சு. சரி, இஸ்ரேலாவது கேட்பாங்கன்னா இஸ்ரேல் கேட்கறக்கூடிய நிலைமையில காசாவோட. ஸோ இப்போ ஒரு படி மேலே போய் ஈரானையும் அடிச்சிட்டாங்க இவங்க. இப்போ ஈரானும் இவங்க சொல்றது கேட்குற மாதிரி இல்லை, இஸ்ரேலையும் இவங்க சொல்ற மாதிரி கேட்கறது இல்லை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்து கடைசியில் இந்தியாவாவது சொல்லலாம்னா இந்தியாவை சொன்ன போதும் மைலேஜ் எடுப்படலை. ஸோ இப்போ ப்ராப்ளம் வந்து இப்படி வந்து நிற்குது. அவரோட பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்கிறாங்க. மேபி கிம் ஜாங் அன் வேணா கேட்கலாம், ஏன்னா ஆல்ரெடி ஒரு தடவை அவர் போயிருக்காரு அந்த ஊருக்கு. திருப்பி ஆனால் இன்னொரு தடவை ஒரு ட்ரிப் அடிச்சு கொரியாவில் வேணா போய் அவர் வந்து தன்னுடைய ஆதிக்கம் பாரு, நான் வந்து கிம் ஜாங் உன்னுடைய எல்டர் பிரதர்னு சொன்னார். எண்ணங்கள் ஒழுங்கா இருக்கணும். இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அவர்களுக்கு நம்மளே நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கோம், இந்தியன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. அதாவது இது வரைக்கும் இருந்த ட்ரம்ப், அதாவது ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 2025 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ட்ரம்ப் வேற, இப்போ இருக்கிற ட்ரம்ப் வேற. அப்படிதான் நான் பார்க்குறேன். இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்தாக நான் பார்க்குறது என்னன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ட்ரம்ப் வேற விதமாக ஆட்சி செய்தவர், இப்போது இருக்கும் ட்ரம்ப் வேறு விதமாக ஆட்சி செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதான் என்னுடைய பார்வையாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அவர் போரை நிறுத்தக்கூடிய நிலையில் இருந்த ட்ரம்ப் இப்போ வந்து போரை நிறுத்தலாமா வேண்டாமா, இருக்கணுமா இருக்கக்கூடாதா, போவேனா போக மாட்டேனா, ஸோ இப்போ ஈரானுக்குள்ளே நான் போவேனா போக மாட்டேனா, இந்த இன்டெசிசிவ்னஸில் மாட்டின ஒரு பிரசிடெண்ட்டாக நான் இப்போ அதே ட்ரம்ப்பை பார்க்கக்கூடிய நிலைமையில எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே, மோடி அவர்கள் அந்த போஸ்ட் ஆபரேஷன் அப்புறம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் தான் இப்போ நிறுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த. ஆனால் இப்போ ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிடுறாரு, நாங்கள் தான் எங்களால தான் நிப்பாட்டினது அப்படின்னு. ஸோ இப்போ இதே டயத்தில் தான் ஆர்மி ஜெனரல் அங்கே போயிட்டு வெள்ளை மாளிகையில் உட்காந்து விருந்த அளிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உலக நாடுகள் எப்படி பார்க்கும், உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவுடைய அந்த பிரதிபலிப்பு எப்படி இருக்கும்? அதாவது மோடி அவர்களுக்குன்னு ஒரு பிம்பம் இருக்கு, உலக நாடுகள் மத்தியில் ஒரு பெரிய லீடர் இருக்கு, ஒரு லீடருங்கிற மரியாதை இருக்கு. ஆனா இப்ப உலக நாடுகள் அதை எப்படி அணுகும்? இப்பதான் கரெக்டா இருக்கு. ஏன்னா அவர் நேற்று கூப்பிட்ட விதமே தப்பு. அதாவது ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி அப்படின்னு இருக்காரு, இன்னொரு நாட்டுடைய தலைமை பீடம் பிரதமர் இருக்காரு. அந்த பிரதமரை எப்படி அழைக்கணும் அப்படின்னு இருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, பக்கத்து ஊர்ல இருக்க வாங்குங்க அப்படி வாங்கன்னு கூப்பிடுறது அது வந்து நட்பு விஷயத்துல கூப்பிடலாம். ஆனா பக்கத்துல யாரை உட்கார வச்சு நீங்க கூப்பிடுறீங்க, இந்த விஷயம் இருக்குல்ல. நல்ல வேலை பிரதமர் அவர்கள் வந்து ரொம்ப காஷியஸா பக்கா டெசிஷன். அது எனக்கு வேலை இருக்கு அப்படின்ட்டு வந்தார் பாருங்க. எனக்கு டைம் இல்லை அப்படின்றது வந்து உண்மையிலே டைம் இல்லை, அது வேற விஷயம். ஆனா அது கரெக்டான டிப்ளமேட்டிக் ஆன்சர். அதான் அதை விட ஒரு பெரிய பதில் கொடுத்துருக்கவே முடியாது. இதுதான் கரெக்டான ஒரு முடிவா இருக்க முடியும். டைம் இல்லைன்னு சொல்லாம எனக்கு திட்டமிட்ட ஷெட்யூல் இருக்கு. ஷெட்யூல் ஆல்ரெடி நம்ம வந்து வரும்போது குரோஷியா நாட்டில் பார்த்துட்டு வர ஐடியால தான் இருக்காங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி ஷெட்யூல்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு திட்டம், அதாவது திட்டமிடுதல் தானே, அது திட்டமிட்ட அட்டவணைன்னு தானே சொல்லுவாங்க. அது ஷெட்யூல்னாலே அதுதானே. ஸோ அந்த அட்டவணைப்படி நம்ம நடக்கணும். ஏன்னா அடுத்தது அவங்க நாட்டில் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, அவங்க எல்லாத்தையுமே போஸ்ட்போன் பண்ண முடியாது. சின்ன நாடோ பெரிய நாடோ வாக்கு கொடுத்துட்டோம்ல, நம்ம இந்த மாதிரி போகிறோம்னு சொல்லிட்டோம்னா அப்போ அந்த டைமுக்கு நம்ம போகணும். ஸோ அப்போ இங்கேருந்து முடிச்சுட்டு, அதாவது மோடி அவர்கள் வந்து பயணம் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய திட்டமிடுதல் இருக்கும். அவர் ஒரு நாடு மாத்திரம் அந்த மாதிரி தனியாக போகிறதுன்ற ரொம்ப ரேர். எப்பவுமே கிளப் பண்ணி தான் போவார். அதே மாதிரி முன்னாடி இருந்த பிரதமர்கள் மாதிரி கிடையாது. மோடி அவர்கள் வந்து ஃப்ளைட்டில் தான் தூங்குறாரு. அதே மாதிரி அடுத்த நாளே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நடுராத்திரி 2 மணிக்கு வந்தாலும் அடுத்த நாள் காலையில் 7 மணி 8 மணிக்கு அவர் இஸ் கோயிங் டு ஆஃபீஸ். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் அவர். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஷெட்யூலை மாற்ற முடியாது. முதல்ல ஷெட்யூலை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கூப்பிட்ட விதம் அந்த மாதிரி. நாம ஆபரேஷன் சிந்தூர்ன்ற பேர்ல ஒரு நாட்டோடைய எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நாட்டை வந்து உலக அரங்கில் அவங்க தீவிரவாத நாடுன்னு காமிச்சிட்டு இருக்கோம். FATFல கிரே லிஸ்ட்ல கொண்டு போவாங்க. அவங்க நாட்டில் இருக்கிற நிதி நிலைமை சரி கிடையாது. இருக்கிற பணத்தை இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பட்ஜெட்டை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க. எதுக்காகனா
ஆயுதத்துக்காக ரீஸ்ட்ரக்சர் பண்றாங்க, அவங்க மிலிட்ரி சப்ளைஸ்க்காக அவங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நாட்டை நம்ம உலக அரங்கில் நம்ம டெலிகேஷன் அனுப்பி எல்லா நாட்டிலையும் சுற்றுப்பயணம் பண்ணி எல்லார்கிட்டையும் தீவிரவாதம் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க, இவங்க மேல ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவர் அந்த நாட்டோடைய யாரு காரணகர்த்தாவோ, இந்த பிரச்சனைக்கான காரணகர்த்தா யாருன்னா அசீம் முனீர் தான். ஸோ அந்த ஆளை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நீ வந்து பேசிட்டு போறியான்னா என்ன மாதிரி அது ஒரு ஆட்டிடியூட் அது? அப்போனா என்னன்னா நான் பெரிய ஆளு, நான் கூப்பிட்டா நீ வருவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தானே அவங்க அதை கூப்பிடுறாங்க. வேற யாராவது கூப்பிட முடியுமா அந்த மாதிரி? இல்லை வேற யாராவது கூப்பிடுறதுக்கு அந்த முகாந்திரம் இருக்கா? ஸோ உலகத்தோடைய போலீஸ் நான் தான், உலகத்தோட பெரிய தலை நான் தான், நான் சொன்னா நீ கேட்கணும், நீ வரையா அப்படின்ற மாதிரி கேள்விதான் நான் பார்க்குறேன். அது தப்பான ஒரு நகர்வு. அது அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. சரி, சப்போஸ் இப்ப எதிர்கட்சிகள்லாம் சொல்ற மாதிரி நேற்று வந்து காங்கிரஸோடைய, நான் உள்நாட்டு அரசியலுக்குள்ள போல இருந்தாலும் ஒரு இது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தினால சொல்றேன், காங்கிரஸோட ஒரு தலைவர் என்ன சொல்றாருன்னா மோடி அவர்கள் போயிருக்கணும் அப்படின்றாரு. போனா என்ன பண்ணியிருப்பாரு? இப்பவே எவ்வளவு 38 நாள்ல 15 தடவை சொன்ன மீடியேஷன் கதையை உண்மையாக்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ரெண்டு பேர் உட்கார வச்சுட்டு ஒரு போட்டோ போதும், நான் 2 பேரையும் ட்ரை பண்ணேன், இவங்க இதனாலதான் இவங்க நிறுத்திட்டாங்க அப்படின்னு ஒரு அதுக்கு ஒரு ஸ்டிக்கர் எல்லா ஊர்லயும் உண்டு. இந்தியாவில் மாத்திரம், தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, எல்லா ஊர்லயும் ஸ்டிக்கர். அந்த ஒரு ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் போகுது? ஸோ அந்த ஸ்டிக்கர் அடிக்கிறதுக்கு சான்சஸ் கொடுக்காம நம்ம வந்தது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாம இந்தியாவோட இறையாண்மை, இந்தியாவுடைய பெருமையை காப்பாற்றி இருக்கிறார் மோடி. இப்படிதான் நான் பாக்குறேனே தவிர மற்ற கட்சிகள்லாம் சொல்றாங்க மாதிரி, அதாவது கட்சிக்காரர்கள் சொல்றதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன்னா நான் ஒரு நாட்டோடைய பிரதிநிதியாக தான் நரேந்திர மோடி அவர்கள் போயிருக்காரே தவிர ஒரு கட்சியோடையோ இல்லைன்னா ஒரு அமைப்போடைய பிரதிநிதியா ஒரு போல. அப்படி வச்சு பார்க்கும்போது அவர் எடுத்த டெசிஷன் 100% கரெக்டு. ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு இடம் தராமல் அவர் கழண்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த விஷயத்துல தான் ட்ரம்ப் அவர்களுக்கான அந்த பிம்பம் உடைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் இஸ்ரேல் வார்லையுமே இதே நிலைமை தான் நடந்துட்டு இருக்கு. ஈரானை வந்து எச்சரிச்சிருந்தாரு ட்ரம்ப் அவர்கள், ஆனா ஈரான் அதை எதையுமே கண்டுக்காம இது வந்து போருக்கான நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க இஸ்ரேலுக்கு. நாங்கள் போரை தொடங்கிட்டோம் அப்படிங்கிற இதையும் கொடுத்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இஸ்ரேல் ஈரான் வார் வந்து இது எதை நோக்கி நகருது? இஸ்ரேல் ஈரான் 2 பேருமே என்ன சொல்ல, யார் சொல்றது கேட்காத 2 பசங்க சண்டை போடுற மாதிரி. அதாவது ஈரான் வந்து ட்ரம்ப் இல்லை, யார் சொன்னாலுமே கேட்க போறது இல்லை. இஸ்ரேல் கேட்பாங்களா? இஸ்ரேல் கேட்டாங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி பைடன் சொன்னாரு, கேட்டாங்களா? இதே ஈரான் கேட்டாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்க 2 பேருமே டோட்டல் அன்னைலேஷனா 2 கண்ட்ரி போகாது. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் ஒரே ஒரு சந்தேகத்துக்காக, இஸ்ரேல் வந்து ப்ரோ அமெரிக்கா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நாடு. கிட்டத்தட்ட அமெரிக்கா தான் இவங்களுக்கான அந்த ஆயுத தளவாடங்கள் எல்லாமே கொடுக்கறதா இருக்கட்டும். நான் சொல்லி நீ கேட்கல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அந்த இதை ஸ்டாப் பண்றதுக்கான இது இருக்கு. பண்ண மாட்டாங்க, அவங்க பண்ண முடியாது. சில சமயத்தில் அதான் அது 2 பேர், அந்த 2 நாட்டோடைய வரலாறு அந்த மாதிரி. அந்த 2 நாட்டோடைய வரலாறு இஸ்ரேலி லாபியை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அதை வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு அவங்க அமெரிக்கா நினைக்க மாட்டாங்க. ஸோ அதனால அந்த நாடு வந்து கண்டிப்பாக இஸ்ரேல், எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலை அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணணும்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல முறை ஆப்போசிட்டாக தான் நடந்திருக்கு. வரலாற்று கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை இஸ்ரேலை அடிச்சிருக்கு ஒரு 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 சமயத்தில். அதாவது அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை இஸ்ரேலிய விமானங்களே தாக்கியிருக்கு. அந்த மாதிரி பண்ண பிறகு அமெரிக்கா வந்து இஸ்ரேலோட ஒழுங்காக தான் இருக்கு. ஸோ அது அந்த மாதிரி தான் அந்த 2 நாட்டோடைய வரலாறு. அது இட் இஸ் இன்டர்ட்வின்ட். அண்ட் தென் அதுக்குள்ளே இருக்கிற கண்ட்ரோல் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் இஸ்ரேல் சொல்ற கேட்க போகிறது இல்லை, ஈரானும் கேட்க போகிறது இல்லை. ஸோ 2 பேருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் சண்டை நடக்கும். அது வந்து டோட்டலாக முடியுமானா கிடையாது. ஸோ அது 2 பேருமே சண்டை போடுவாங்க. இது அதாவது பூனை இருக்க வரைக்கும் எலிக்கு வேணும், எலி இருக்க வரைக்கும் பூனை வேணும். ஸோ அந்த மாதிரி தான் 2 பேரும் அந்த டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான். இல்லை, இது வந்து ஒரு தீவிர போரை நோக்கி நகருது அப்படிங்கிற பார்க்குறீங்களா? ஏன்னா போருடைய நீதி என்னன்னா, அந்த மருத்துவமனைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பொதுமக்கள் இருக்கிற குடியிருப்புகள் இதுலலாம் தாக்கக்கூடாது அப்படிங்கிறதான் போருடைய நீதி. ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு இந்த தெற்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஈரான். ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்கலாம்? அதாவது ஈரானோடைய டெக்னாலஜி அப்படின்றது வந்து இஸ்ரேல் அளவுக்கு ப்ரிசிஷன் கிடையாது. அவங்க வேற ஏதாவது டார்கெட் பண்ண போய் அது வந்து இங்கே விழுந்திருக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஈரானை வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, ஈரான் பெரிய நாடு, பெரிய நாடு, ஓரளவுக்கு டெக்னாலஜி அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு தனியாக தற்சார்பில் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ட்ரோன் டெக்னாலஜிலாம் நல்லா இருக்கு. ஆனாலும் அவங்களுக்கு வந்து பல நாடுகளோட உதவி தேவை. இருந்தாலும் ஒரு இடத்த வந்து துல்லிய தாக்குதல் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது. அதாவது வெறுமனை வந்து ஒரு ராக்கெட் மாத்திரம் போதாது, ஓகே, ஒரு ஏவுகணை மாத்திரம் போதாது. அதுக்கு மேலே நம்மளுடைய ஆப்ரேஷன் சிந்தூர் முதல் 2 நாள் நம்ம வந்து டைம் எடுத்துக்கிட்டோம். நம்மளுடைய முப்படை தளபதியே சொன்னார், நாங்கள் முதல் 2 நாள் கொஞ்சம் வெயிட் பண்ணோம், அதுக்கப்புறமா நாங்கள் தாக்குதல் பண்ணும்போது துல்லியமாக தாக்குதல் பண்ணிச்சுன்னு. அந்த துல்லிய தாக்குதலுக்கு செயற்கைக்கோள் உதவியும் தேவை. ஸோ சும்மா வந்து இங்கேருந்து பட்டன் தட்டினா அங்கே போய் விழும் அப்படின்னா, அந்த மாதிரி பட்டன் தட்டினா போய் விழுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது.
நிறைய XYZ PQRலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணாதான் உங்களுக்கு இங்கே சொல்கிற மாதிரி துல்லியமாக போய் அந்த ஆஸ்பத்திரி மேலே அடிச்சாங்கன்னு சொல்லலாம். அது ஈரான் வந்து அது வேணும்னு அடிச்சாங்களா தெரியாமல் அடிச்சாங்களான்றதுக்குள்ளே போகல. ஆனால் 2 பேருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் உலகத்தோடைய எல்லா நாடுகளுடைய விஷயம். நிறுத்துவாங்க, கண்டிப்பாக நிறுத்துவாங்க. அது வந்து ரொம்ப நாளைக்கு தாங்காது. 2 பேருடைய அதாவது போர் தொடரணும் அப்படின்னு நினச்சி பின்புலம் இருக்கிற நாடுகள் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அது போர் தொடரும். ஏன்னா 2 பேர்கிட்டையும் அந்த பணம் இல்லை. ஒரு போர் நடக்கணும்னா அது பணம் வேணும். 2 நாட்டுக்கிட்டையும் அது இல்லை இப்போதைக்கு. இஸ்ரேலோடைய நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இஸ்ரேலுக்கு நம்ம இந்தியாவில் நிறைய சப்போர்ட் இருக்குது. அது வந்து இல்லைன்னுலாம் சொல்லலை. அது நேச்சுரலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது நான் இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் நண்பன் வந்து ஒரு மோசமான நிலைமைக்கு நகர்றான்னா அந்த சமயத்தில் நிறுத்துறது இந்தியாவோட கடமை அப்படின்றதுனால போரை நிறுத்துங்க அப்படின்னு 2 பக்கமும் சொல்கிறோம். இல்லை, இது ஏன் இது வந்து இன்னும் எஸ்கலேட் ஆகுதா அப்படின்னு கேள்விக்கு என்னன்னா, இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஈரானுடைய அதிபர். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த செச்சேல் அப்படிங்கிற ஒரு மிசைல் வந்து தாக்க போறோம், போய் பதுங்குக்குழியில பதுங்குக்குழியில பதுங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் எப்படி பார்க்கப்படும் இருக்குல்ல. அப்ப இது அடுத்த கட்டத்தை நோக்கி தீவிரமா நகருதோ அப்படின்னு எடுத்துக்க முடியும். இல்ல, அது பண்ண அதாவது சொல்லாம பண்றது வந்து ஜாஸ்தி. எப்பவுமே இஸ்ரேல் வந்து சொல்லிட்டு அதாவது அமெரிக்காவாகட்டும் ரஷ்யா ஆகட்டும் சொல்லிட்டுலாம் சண்டை போட மாட்டாங்க. ஸோ பின்புலம் அதை தான் சொல்ல வந்தேன். பின்புலம் பண்ண நாடுகள் என்ன சொல்லுதோ அதை செய்யணும் இவங்க அப்படின்ற மாதிரி அசைன்மெண்ட் தானே இது. ஸோ நடுவில் இவங்களால பண்ண முடியாது. ஆனால் இவங்களுக்கு பின்புலம் சின்ன நாடு இஸ்ரேல், பெரிய நாடாக இருந்தாலும் டெக்னாலஜிக்கலி ஒன்றும் ஃபேவரபுளாக கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் 2 பேருக்கும் சண்டை போடுறாங்களே, ஒரு அளவுக்கு 2 பேருமே புஷ் பண்ணுறாங்க. ஸோ புஷ் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல சப்போர்ட் இருக்குது. இந்த ரீஜனல் கான்ஃப்ளிக்டாக மாறாத வரைக்கும், இவங்க 2 பேர் மாத்திரமே சண்டை போட்டுட்டு இருக்க வரைக்கும் அது சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஆனால் இது ரீஜனல் கான்ஃப்ளிக்டாக மாறுது, அடுத்து வேற ஏதாவது 2 நாடுகள் உள்ளே வருது அப்படின்னா இந்த போர் நீங்கள் கேட்குற மாதிரி ரொம்ப பெருசாக ஃப்ளாரப் ஆகிறதுக்கான இந்த இன்னொரு பார்வையும் இருக்குல்ல. அதாவது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா உதவுது அப்படின்னு பார்த்தாலுமே ஈரானுக்கு வந்து ரஷ்யா வந்து உதவுது அப்படிங்கிற இல்லை, இந்த வாட்டி பண்ணல. இந்த வாட்டி அமெரிக்கா அதுக்கு நிறைய அவங்களுக்குள்ளேயே நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த டைம் வெயிட் பண்றாங்க. அவங்க இந்த போரை வந்து ப்ரொலாங் பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்க. என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது வந்து வீக்கெண்ட் பண்ணலாம் இனிமே அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து என்னன்னா, போர் ரொம்ப நாள் தொடரணும் அப்படின்னா வேணுன்றப்ப வருவாங்க ரஷ்யா. அதுக்குன்னு கம்முனே இருக்க மாட்டாங்க. ரஷ்யாவோ சைனா இல்ல, நீங்க ரஷ்யா அப்படின்றத விட சைனா அப்படின்றது என்னுடைய பார்வையா இருக்கு. சைனா தான் மெயினா வருவாங்க ஈரானுக்கு. கண்டிப்பா சைனா வந்து, அதாவது ரஷ்யா ஆல்ரெடி ஒரு போர் போயிட்டு இருக்கு. ரஷ்யா இன்னொரு காரணத்தினால மட்டுமே ஈரானுக்கு உதவ முடியலையோ ரஷ்யானால? இல்ல, அதுவும் ஒரு காரணம். அதுதான் காரணம் கிடையாது, அதுவும் ஒரு காரணம். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிரச்சனையே அங்க இந்த ஈஸ்ட் யூரோப்ல இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளத்தை அவங்க அட்ரஸ் பண்ணோம். ஏன்னா அது தலைக்கு வந்தது. இது வந்து அட்ரஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி. இது வந்து பெரிய இஷ்யூ ஆகாது. அப்படியே இருந்தாலும் சைனா உள்ள வரணும் அப்படின்றது தான் அமெரிக்காவோட எண்ணமும் இருக்கு. இல்லை, சைனா தான் உள்ள வருவாங்களே தவிர ரஷ்யா உள்ள வரதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. ஈரானுக்கு சைனா வருவாங்க பேக்ரவுண்டில். ஆனால் சைனாவோடைய எல்லா இதுவும் இராணுவ தளவாடங்களும் ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே பார்த்தோம். ஸோ அது வந்து ஒரே நேரத்தில் 2 ஃப்ரண்ட்டில் சைனாவோடைய மிலிட்ரி லாஜிஸ்டிக்ஸ் ஃபெயில் ஆகுது, அப்சல்யூட்டாக மொத்தமும் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா சைனாவோட ஆயுத உற்பத்தியும் சைனாவோடைய ஆயுதம் பேஸ் பண்ண வர்த்தகங்களும் மொத்தமும் அடிவாகும். அந்த ஒரு விஷயத்துல நாம சைலண்டா இருக்கிறது நம்மளுக்கு பெட்டர். ஓகே, அப்ப இந்த ஈரான் இஸ்ரேல் வார் வந்து ரொம்ப தூரம் போகாது, மோஸ்ட்லி போகாது. இது வந்து மேபி 1 வீக் அவே. ஸோ நான் இதுவே 1 வீக், இனிதான் 7th டே ஆக்சுவலா. ஸோ போன வாரம் ஆரம்பிச்சது, இன்னைக்கு 7th டே போயிட்டு இருக்கு. ஸோ இதுவே வந்து ரொம்ப அதிகமாக தான் நினைக்கிறேன். அந்த 2 நாட்டுக்கோட சைஸு ப்ளஸ் இது 2 தாக்குதலும் ரொம்ப வீரியம் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு வாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டபடி 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க. சிவிலியன் ஸ்ட்ரக்சர்ஸ் மேலெல்லாம் 2 பேருமே தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து அவங்க மீண்டு எழுறது 2 பேருக்குமே கஷ்டம். ஸோ இது உங்களது மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஃபெயிலியராக இருக்குது ஈரானில் சில இடத்துலலாம். ஸோ IRGCலாம் செம்ம அடி வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க இதுலேருந்து ரீக்ரூப் பண்ணுறதுக்கே இவங்களுக்கு டைம் வேணும். ஸோ சீஸ் ஃபயர் அப்படின்றது திருப்பி அகெயின் இது வந்து பகை நிற்காது. ஓகே, இந்த போர் மாத்திரம் நிற்கும், இந்த தாக்குதல் மாத்திரம் நிற்குமே தவிர இந்த போருக்கான அந்த அமைதி அப்படின்றது கொஞ்ச நாளுக்கு இருக்கும். ஆனால் இவங்க 2 பேர் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் சண்டை போட்டு தான் இருப்பாங்க. அது வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 2 பேருக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படணும். அது வரைக்கும் இவங்க 2 பேருக்கும் நடுவில் அந்த பகையுமே தொடரும். ஓகேவா, போர் வேணா நிக்கலாம். ஓகே சார், இதுவரை எங்களோட தங்கள் கருத்துக்களை பயந்து ரொம்ப நன்றி. நன்றி. ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போடு அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு. அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்.
இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.